வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2 செம்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் சூடான அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 10 பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன், அந்த விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டு இதோட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இப்போ 4 தக்காளி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ உப்பு 1 டீஸ்பூன், சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போடுறோம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பருப்பு வேக வச்சிருக்கிற பருப்பை எடுத்து இப்போ இதில் போடலாம். 2 செம்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை உருவி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்போ போடலாம். முருங்கைக்கீரையை போட்டதுக்கு அப்புறம் 1 நிமிஷம் கொதிச்சா போதும். டேஸ்டியான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்றது நல்லது.